எக்க என்ன பதர் பதறிட்ட அவ அப்படி பேசினாலக்கா அதான் பயந்து ஓடி இருந்தேன். சின்ன பொண்ணு எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்லங்க. மாத்திரை ஒண்ணுமே போடல, அதுக்குள்ள நல்லாயிட்டாங்க. ராணி அக்கா இஞ்சி எலுமிச்சம்பழம்லாம் போட்டு ஏதோ தந்தாவ, அத குடிச்ச உடனே கொஞ்சம் பரவாயில்ல வந்துடுங்க. அப்படியா? சரி வீட்டு போயிருவோமா? ஆட்டுங்க போயிருவோம். எங்க போயிட்டாரு என்ன? நல்லா இருக்கீங்க. வீட்டுக்கு கிளம்பியும் நான் போயிட்டு வரேன். சரிக்கா நான் பாத்துக்கிட்டேன். சின்ன பொண்ணு வா. வாரேன். ஒரு நிமிஷம் நின்னுக்க. யாங்கோ நில்லு, ஒண்ணு எடுத்துட்டு வரேன். என்னது எடுக்க போயிருக்காவ? லட்சுமி அண்ணா, என்னதுக்க? கேக்குமா? கேக்கா? எங்க பிறந்த நாளைக்கு கேக் வெட்டிட்டீங்களோ? இல்ல இல்லம்மா. ஐயோ இவி வேற கரெக்ட்டா வந்து நிக்காவல. எங்க பிறந்த நாள் கேக் இல்லையா இது? பிறந்த நாளைக்கு தான் சின்ன பொண்ணு கொண்டு வந்தவதுக்க. 11 மணி போல வந்தால அப்பமே கேக் வாங்கிட்டு வந்தா அத வெட்டணும். அதுல சொத்தோல எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு கொண்டு போய் பூமாரிக்கு கூட நீயும் சாப்பிடு. அப்படியா? சரி சரிக்க. இங்க வசந்தி உமா வீட்டுக்கு கொடுத்தீல? இன்னும் ரெண்டு பேருக்கும் கொடுக்கல பத்துக்க, கொடுக்கணும். ஓ சரி சரி சரி. அப்ப நான் கிளம்பினேன். ஆட்டுமா என்ன? லட்சுமி சின்ன பொண்ணே முடியாம கிடக்கான்னு சொன்ன இவா மாதிரி அவளா கேக் வாங்கிட்டு வந்தா? முடியாம கிடந்தா டெய்லி அப்படியே கிடப்பாவ. கொஞ்சம் எந்திரிச்சு அங்கங்க லாந்தணும்ல. எனக்கு பிறந்த நாள் நான் வாங்கிட்டு வந்திருக்கா. அதுக்கு இப்ப என்ன செய்வு? கேக்க தானே செஞ்சேன். அவளுக்கு ராணி அக்கான நல்லா பிடிக்கும்லானே, அதனால பிறந்த நாள் ஒண்ணு வர்க்கீஸ் டேன்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்திருப்பாளா இருக்கும். சரி சரி. சரிண்ணே வீட்டுக்கு போறேன்னு பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து போட்டு பக்கெட் பிரியாணி வாங்கணும். அப்படியா? எல்லாம் உங்க பாட்டுக்கு நடத்தியது, ஒரு விஷயமும் தெரிய மாட்டேக்கு. பரவாயில்ல, நல்ல ஃப்ரெண்டு மாதிரி கிடைச்சிருக்கு உனக்கு. பிறந்த நாள் வந்தா எல்லாரும் சேர்ந்து உனக்கு கொண்டாட்டம் நடத்தியவ. ஒரு பொறாமே இல்லம்மா, மன்னிச்சுக்க, தெரியாம சொல்லிட்டேன். சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா, பசிக்குது. எனக்கு அப்ப பிரியாணி உண்டா? சரி போட்டு கொண்டா. எங்க போறோம்? நாங்க ரொம்ப லக்கிமா. தம்பு நீயும் தம்பியும் பக்கத்துல கடைக்கு போயிட்டு ஏடி சந்தியா ஏமா மக்கா கேக்கு சின்ன பொண்ணு தான் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிருக்கேன். நீ அப்பாட்ட வேற எதுவும் சொல்லிராதனே. ஏமா எதுக்கு அப்படி போய் சொல்லணும்? ஏடி அப்பா கேட்டவனே இத சொல்லி அம்மா சொல்லி இருக்கியாளே. அப்பாக்கு இப்படி உன் ஃப்ரெண்ட்ல வந்து தண்டான்னு சொன்னா பிடிக்காதுடி. யாசுவவ அம்மையை சத்தம் முடுவவ. எம்மா மாதிரி பிறவி எப்பமாவது அப்பாக்கு எப்படியே தெரிய வந்தனா என்னமா ஆகும்? நீங்க அப்பாக்கு பிடிக்கலன்னா மாதிரி என்னத்துக்கு உள்ள விட்டிய? பெரிய மனுஷி போல கதை விடாதடி. அப்பா அப்படி இருக்காவனா நான் அப்படியே இருக்கணும். அப்பா இந்த மாதிரி பிட்போக்கு என்னம்ல எனக்கு கிடையாதுடி. ஃப்ரெண்ட்ல ஆம்பளை ஃப்ரெண்ட் பொம்பளை ஃப்ரெண்ட் என்னத்துக்கு? எல்லாம் ஃப்ரெண்ட் தானே. ஆனா அப்பாக்கு அது புரியாது. ஆம்பளை பையல் வேலை உள்ள விட்டுறப்படாது அப்படிம்பாவ. நான் சொல்லி இருக்கேன், நான் சொல்ல மாதிரியே சொல்லு. சின்னவனாத்த தான் கேக் வாங்கி தந்தவன் சொல்லி முடிஞ்சு போயிடும். சரிம்மா, இத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே ஏறுமை. போய் அப்பாக்கு சாப்பாடு போடி. அம்மா எல்லாட்டையும் ஜாலியா பேசிடுவாவ. அப்பாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா கொன்னே போடுவாவ. அம்மையும் சியாத்த அடி வாங்குவாவ. ஏனிலாம் இப்படி வீட்டுக்கு வராதன்னு சொல்லிடணும். யாரும் இல்ல, வண்டி எடுக்க வேண்டியது. என்ன ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்னது பார்த்தா தெரியலையா? என் தங்கத்துக்கு தங்கத்துல கொலுசு. உனக்காண்டிதாமா பிறந்த நாள் இன்னைக்குன்னு மறந்துட்டேன். போன வாரமே யோசிச்சேன். உன் பேர்ல நகைச்சீட்டு போட்டு பத்துக்க, அந்தால அதை கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஆமா, வருஷத்துக்கு ஒருக்கா வாங்கி தரணும்னு சொல்லிதான் நகைச்சீட்டு போட்டு வைக்கிது. இன்னைக்கு புதுசா இன்னொரு நகைச்சீட்டு தொடங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். இனி அடுத்த வருஷம் ஏதாவது வாங்கணும்ல. ஒண்ணுமே செய்யலையா? என்ன அழகான முத்தான 2 பிள்ளைகளை பத்தி தந்திருக்கா. இந்த வீட்டை இவ்வளவு அழகா பாத்துக்கிடா. என்ன கடந்து வேலை செய்ய ஒண்ணுமே செய்யலையாம்ல. நீ இப்படி இருக்கிறதுனாலதான் நான் சந்தோஷமா வெளியே போய் வேலை பார்க்க முடியுது. வீட்டுக்குள்ள பிரச்சனையா இருந்தா நான் வெளியே போய் வேலை பார்க்க முடியுமா? காலை கட்டு போட்டு விட. சாப்பாடு அதுல வைமா, ஒரு நிமிஷம் ஆகுமா? பாரு, உனக்கு தானே பிடிச்சிருக்குவா அந்த மாடலு? உன்னையும் கூட கூட்டிட்டு போகலாம் தான் நினைச்சேமா. ஆனா அங்க போனாலும் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்தாங்கன்னு தானே சொல்லுவா. அதான் சரி நம்மளே எடுத்துட்டு வந்துருவோம், சரி சர்ப்ரைஸா இருக்குமேன்னு தான் எடுத்துட்டு வந்துட்டு. எத்தனை கிராமா? 1.25 பவுன்.
மாடல் அழகா இருக்குங்களா? காலைல போட்டு விட்டுட்டேன். நானே போட்டுக்கிட்டேனா? நீங்க என்னத்துக்கு போட்டுக்கிட்டு? சும்மா இரு ராணி, நான் போட்டு விட என் தங்கத்துக்கு காலுக்கு காலகாணி. இவிய ஒண்ணு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்காண்டா. போட்டு விட்டுட்டா. அந்த காலை காட்டு. போட்டாச்சு. காலை ரெண்டையும் காட்டு. சூப்பரா இருக்கு. எப்பவுமே இதை போட்டுக்க ராணியா. சரிங்க, நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்க, நான் போடாமே இருப்பேன். தங்கம்னு சொல்லி கலட்டி வச்சிடாத, அதுக்குதான் சொல்லேன். சரி சரி போட்டுக்கிட்டேன்னு. நீங்க எந்திங்க. எந்திரிச்சிட்டே போதுமா? போதும் போதும். எப்படி பிறந்த நாள் பரிசு பிடிச்சிருக்குவா? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? எதிர்பார்க்காத நேரத்துல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன நீ அது கரெக்டா அமைஞ்சிட்டு. சரி சாப்பிடுங்க. சாப்பிடு. நான் போய் சந்தியாட்ட காமிச்சிட்டு வந்துறேன். போ போ. எடுத்து சாப்பிடுவோம். ஏடி சந்தியா, என்னம்மா? இங்க பாரு. அப்பா எனக்கு தங்க கொலுசு வாங்கி தந்திருக்காவட்டி. என்னதுமா சொல்லியா? உண்மையா? ஆமான்னு பாரு. ஏடி இங்க பாத்தியா? இம்மா என்ன நீ வாங்கி கொடுத்தாவ? பிறந்தநாள் கிஃப்டா? ஆமாடி. 1.25 பவுன். அப்பா என் பேர்ல நகைச்சீட்டு போட்டு வச்சிருந்தாவலாம்டி. அத வச்சு வாங்கி கொடுத்திருக்காவ பாத்துக்க. சூப்பர்மா. போன வருஷம் தங்க செயின், இந்த வருஷம் தங்க கொலுசு. கலக்குறியலமா? நீ போனே பாத்துட்டு இருக்காதடி. வேற என்னமா செய்ய? போன் அடிக்குது. யார போன் அடிக்காவ? ஏமா கடைசில 219 யார் நம்பர்? ஓ ஃப்ரெண்ட் மாதிரி யாராவது இருக்கும், எடுத்து பேசு. ஏன்ட்ட கேக்க? ஃப்ரெண்ட் மாதிரி நம்பர் எல்லார நம்பரும் என்கிட்ட சேவ்ல தான் இருக்கு. இது யாரு? சரி பேசி பாப்போம். ஹலோ, யாரு? யாரா? அத்தை அத்தை, இது என்னத்த வேற நம்பரா இருக்குது? ஆமா மக்கா, 2 சிம் உண்டு. இது செகண்ட் சிம்ல இருந்து கால் பண்றேன். யாருடி? ஏமா சுமதி அத்தை. அப்படியா? என்னவா? இருங்க, இப்பதான் பேசிட்டு இருக்கோம்ல. எத்தி சொல்லுங்க. எங்கம்மா வீட்ல இருக்கறிய? ஆமாதே, வீட்ல தான் இருக்கோம். சரி, நீ அம்மாவும் பரப்பிட்டு இருங்கன்னு இங்க நம்ம வீட்டுக்கு வரதுக்காண்டி உங்களை கூப்பிட வந்துட்டு இருக்கோம் பாத்துக்க. என்னத்தை சொல்றியே? உண்மையா? மாறி பொய்யா சொல்லுவாவே. உங்க அம்மைக்கு போன் எடுத்து எடுக்கல. அதான் அடுத்து தங்கராணி கூப்பிட்டேன். அவ தான் சந்தியாலும் வீட்ல இருக்க, அவ நம்பருக்கு கூப்பிட்டு பாருங்க மைனியும் சொன்னா. ஓ சரி சரி, எங்க அம்மா எங்கயாவது போன் வச்சிட்டு இருப்பாவளா இருக்கும். எடி குண்டா தான பேசி. எடி எங்க அம்மா கேட்காம குடுக்கே. எம்மன்னாங்க? ஹலோ மைனி. ராணி, ஹேப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தங்கச்சி. உங்க அண்ணன் சொல்லி அவ கேக்குவா? கேக்கு மைனியோ. மைனி என்ன தேங்க் யூ. இருக்கட்டு இருக்கட்டு. பரப்பி இருன்னு நம்ம வீடு வரை போயிட்டு வந்துருவோம். தங்கராணியை கூப்பிட்டுட்டு அடுத்து உங்க வீட்டுக்கு வருவோம். ஏதாவது செஞ்சு வைக்கணும், அதை கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு எதிர்பார்க்காத. உடனே நம்ம பரப்படணும் பாத்துக்க. அப்படியே மைனி? சரி சரி, நான் பரப்படேன். வச்சிருட்டா? சரிம்மா. எடி மாமன் அத்தை வராவட்டி? ஆமா, ஏன்டது சொன்னாவலாம. எடி பரப்பட போய் போ. குளிச்சு கிளம்பட்டாம? இனி குளிக்கலாம் நேரம் இல்ல, அங்க போய் கூட்டிட்டு உடனே வருவாவல. உடனே போணுங்க அவ. போய் மேல் மட்டும் கழுவி துணியை மாத்த மக்களே போ. சரிம்மா. நானும் வேற சேலதாவது மாத்தியேன். சரி. ஜாலி ஜாலி ஜாலி. எங்க அம்மைக்கு பிறந்தநாள் வந்தா ஜாலி. என்ன மக்கா ஆடுனது போட போன் பிடி. கொஞ்சம் ஆட விட மாட்டாவ. என்ன ஹாப்பியா இருக்கே தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா என்னமா தெரியாது. தாத்தா பாட்டி வீட்டுக்கு மாமி வீட்டுக்கு எல்லாம் போகணும்னு ஜாலியா இருக்குது. எனக்கும் சந்தோஷமா தான் இருக்குது. எங்க அண்ணே மைனி அம்மா அப்பா எல்லாரையும் பார்க்கலாம்ல. மறுநாள் சந்தோஷம் எல்லாமே இருப்பேன். எம்மா எனக்கு அதை விட என்ன சந்தோஷம் தெரியுமா? சர்மி வரமாட்டா, அதான் பெரிய சந்தோஷம். சர்மி வரமாட்டாளா? மணிய பாரு. மணி எத்தனை? ஐயோ 3 ஆயிட்டு. என்னம்மா வந்துருவாளோ? இப்ப வந்துருவா. எப்படி அவளை கூட்டிட்டு தான் வர மாதிரி இருக்கும். சரி, நம்ம மட்டும் போயிட்டு வந்து அவளை வெறுப்பேத்தலான்னு பாத்தேம்மா. கடைசியில இப்படி ஆயிட்ட. ஒரு கூட பிறந்த தங்கச்சி உனக்கு வெறுப்பேத்தணும் அப்படிதானே? அவளும் ஒன்னே மறந்துட்டு ஆசைப்படுவா. சரி விடுங்க, பரப்புடுவோம். போ போ. ஏதாவது நல்ல சுடிதாரா பார்த்து போடு. எம்மா பேண்ட் சட்டை போட்டுட்டு வரேம்மா. அத்தை ஒண்ணுமே சொல்ல மாட்டாவ. பாட்டி ஆசிட்ட பாட்டி சும்மா இரு. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாவ, நான் பாத்துக்கிறேன். என்ன நீ போ. அங்க வீட்டுக்கு வந்தாதான் அது இதுன்னு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர முடியும். நித்யாக்கெல்லாம் சூப்பரா பரட்டு நிப்பா. அங்கேயும் சுடிதார போட அதை போடுன்னு சொல்லிட்டு இருக்குது. அம்மை பாருங்க. என்ன ட்ரெஸ் போடலாம்? என்ன வாணி மைனி வாங்க. எதே மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மக்கா. எதே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மக்களே. பரப்புடுமா? எங்க தங்கராணியை கூப்பிட்டு வரலையா? நீங்க 2 பேர் மட்டுமா வந்தீங்க? அப்படி எங்கம்மா உன் தங்கச்சியை விட்டுட்டு வருவோம்? நான் காருக்குள்ள தான் இருக்காதுங்க. இங்க வந்து பியாசி எடுத்து இருக்கிறதுக்கு நீ யாரு இல்ல ராணி. அப்படி பரட்டுருவோம். அவன் உங்க வீட்டுக்காரங்க. அவிய சாப்பிட்டுட்டு இப்ப தம்பி போனாவ. அவட்ட சொல்லிட்டு வந்துங்க, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாவ. சரி நம்ம அப்ப அப்படியே கிளம்புவோம். சரி வா மக்களே, வாங்க கார்ல ஏறுங்க. சரி மாமா. ஏக்க யாருக்கு
எம்மா என்ன தாங்குன்னு தாங்கியம்மா. எனக்கும் ஒரு அண்ணனும் ஒரு தம்பி இருக்கான். என்னத்துக்குனே தெரியல. ஏதாவது ஒரு விசேஷம் வந்தா போதும் எல்லாரும் ஒண்ணு கூடிறியாவல. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டு. போய் ஒரு உறக்கத்தை போடுவோம். சாயங்கால நேரம் கொஞ்சம் படுக்கலன்னா என்ன தலைவலி வந்துருவு. கொஞ்சம் படுத்து எந்திரிச்சிட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சாதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையில செய்ய முடியுது.